வாட்ஸ்அப் கிரிட்டிகா. ஸோ இன்னைக்கு ஹேவாக் பிரதர்ஸ் அவங்களோட புது படம், அந்த படத்தோட பேர் வந்து கதையே இல்ல பாத்துக்கலாம். அந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் இப்போ வந்து இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. நம்ம ஊர் கலைஞர்கள் புதுசா ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட பாட்டும் சரி, மியூசிக் வீடியோ சரி, நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். சிலது நல்லா இருக்கும், சிலது நல்லா இருக்காது. ஸோ அவங்களோட படம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த ட்ரெய்லர்ல நம்ம பார்த்து சொல்ல போறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. இதை முதல்ல நான் பார்க்க போறேன். ஸோ லெட்ஸ் கோ. பாருங்க, மௌலூர் அங்கிள் வந்தார்ல. ஓ, மகன் இருக்காரு, ரவீன் டியாமோ. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல, பட் இருந்தாலும் வேற ஆளு இல்ல. சரியா, பார்த்த உடனே கால் பண்ணோம். ஹேவாக் ஃபிலிம் ப்ரொடக்ஷன், ஹேவாக் பிரதர்ஸ். இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்டுல ஹெர்வின் இருக்காரு. எனக்கு விஷத்தை வச்சு கொன்னுருவாரு. மச்சான் தண்டாங் பண்ணுது மச்சான், பளிச்சு காட்டுது. ஏ டாக்டர் வீடியோ இல்ல இந்த மோத்தோலியா போறோம். மாமா ஏறி எப்படி மோத்தோல் வீலி அடிக்கிறான்னு பாரு. இந்த டப்பா வண்டியில தான் ஓடி போன முடிவு பண்ண பாரு. சூப்பர் டனி. நீ பயந்துருவே சொல்லிட்டு தான் முதுவா போன சையா. என்ன நீ சிக்க வச்சு சிரிக்க மனசே சிலருக்கு சீதற விட்டேடி எனக்கு நீ பொறந்த பட்ட ஏதோ ஒரு லவ் பாட்டு இருக்கு. அவங்க ஹேவாக் பிரதர்ஸ் நோன் ஃபார் லவ் சாங்ஸ். நான்லாம் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து அண்டர் கிரவுண்ட் சீன்ல பெர்ஃபார்ம் பண்ண எனக்கு பைத்தியமா நீ? ஏன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? ஒரு சின்ன கதை, உன் பையன் எல்லாம் ரெடியா இருக்க சொல்லு. ஏய், ஷீஸே இருக்காரு. ஓகே, மெயின் பிக்சர் நான் பார்க்கலல சார். நான் இன்னசென்ட் சார். அது இன்னசென்ட்டா? ஏய், குட் மேக்ஸ். நீங்க ரெண்டு பேர் தான் டிக்டாக்ல ஃபேமஸ். டிக்டாக்கா? ஓ, ஓகே ஓகே, டிக்டாக்கா. ஐயோ, எல்லாம் கரெக்டா நடக்கும். சுபம் சார், ஏன் நின்ட்டீங்க? இங்க நடக்கிறதுல நினைச்சா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஓ, உங்க போலீஸா? வாழ்க்கையில் இப்படி ஒரு இன்சிடென்ட், அதுவும் என் கண்ணு முன்னாடி. எனக்கு என்னமோ சீஃப்க்கு கால் பண்ணி நம்ம பேக்கப் டீமை கூப்பிட்டு தான் சரின்னு தோணுது. ஏய், தியாகு பி. மொசட்டில் என்ன ரத்தமா இருக்கு? சத்தியமா சொல்றேன், சம்திங் இஸ் நாட் ரைட். 19ஆம் தேதி 9ஆம் மாசம் வெளியாகும். ஓகே, ஸோ ட்ரெயிலர் பார்த்து முடிச்சாச்சு. எனக்கு வந்து இந்த ட்ரெயிலர் வந்து எப்படின்னு சொன்னாக்கா, நான் குறை சொல்ல விரும்பல, ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன். அஸ் நார்மல் அந்த மலேசியனோட மூவி அந்த ஃபிளேவர் இருக்கு. அந்த கலர் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு சினிமேட்டிக்கான கலர் இருக்கு, ஒரு இடத்துல வந்து அந்த சினிமேட்டிக் கலர் குறையுதோன்னு எனக்கு தோணுது. அண்ட் இதோட கதை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிருக்கு என்னன்னா, இவங்க வந்து ஒரு அந்த லைஃப் ஸ்டோரி கொஞ்சம் இருக்கு. அந்த மியூசிஷியன் ஆகுறது, அப்புறம் பாட்டு செய்யணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களோட டீசர்ல கூட இருந்துச்சு. ஸோ இதுல வந்து அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. அதை எப்படி தாண்டி வராங்கன்றதான் கதைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் டைட்டில் கூட கதையில பாத்துக்கலாம், லைக் எந்த பிரச்சனை வந்தாலும் கதையில பாத்துக்கலாம்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன கேட்டீங்கன்னா வந்து டெஃபினெட்லி பார்க்கும்போதே தெரியுது, தே புட் a lot of effort இந்த படத்துக்கு. ட்ரெய்லர்ல வந்து கொஞ்சம் கதை வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு, பட் ஃபுல் கதை சொன்னா நல்லா இருக்காதுல்ல. புது முகங்கள் கொஞ்சம் பேர் நிறைய பாய்ச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குணா மேக்ஸ், தியாகு பி. ஸோ இந்த மாதிரி ஆட்களை நிறைய பேர் பாய்ச்சிருக்கனால அவங்க எல்லாம் மேமாங் நோன் ஃபார் காமெடி. ஸோ மேமாங் இது வந்து ஒரு காமெடி கலந்த படமா இருக்கும்னு கூட எனக்கு தோணுது. லெட்ஸ் சி. எனக்கு என்னமோ அந்த ட்ரெய்லர் வந்து அவ்வளோ பாஸா இல்லையோன்னு தோணுச்சு. என்னடா அது மாதிரி என்னமோ ஒன்று குறையுதே, நார்மல் நேஷன் ஃபிளேவர் மாதிரி வந்துருமா? ஏன்னா நம்ம நாட்டு படங்கள் வந்து நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கலர் கிரேடிங் லட்ஸ் வச்சிருப்பாங்க எப்பவுமே. அது வந்து பார்த்தாலே தெரியும் இது நம்ம ஒரு படம் அப்படின்னு. இப்போ குறைன்னு இல்லை, ஜஸ்ட் டெல்லிங் யூ, அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆசை. ஜஸ்ட் தட் மேபி தே கேன் இந்த ட்ரெய்லர்ல இருந்து தான் படம் கண்டிப்பா வரப்போகுது. ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் தட் அவங்க கலர்ல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சினிமேட்டிக் கொடுக்கலாம் அப்படின்னு. அண்ட் இன்னும் வந்து அவங்களோட ஸ்லாங், அந்த மோட்டோர், அப்புறம் எனக்கு அந்த மோட்டோர் தான் கொஞ்சம் அக்வர்டா இருக்கு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஹோல் படத்துல அந்த மாதிரி ஸ்லாங்லாம் வருமா? ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து யாரும் மோட்டோர்னு சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம போய் இந்த மோட்ரு இந்த மாதிரி ஸ்லாங்ல தான் நாங்கள் வாய்ப்போம். ஸோ அவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி பாய்ச்சிட்டாங்க போல. ஏன்னா அது மலேசியா படம்னு தெரியுது. ஸோ நம்மளோட ஸ்லாங் பாய்ச்சாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க என்ன அது நம்ம ஊர் ஸ்லாங் பாய்க்கலாம், பட் அதுதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டி, அது பாய்க்கணும். ஏன்னா நம்ம ஊர் படம்னு சொல்லும் போது நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்லாங் இருந்தால் தான் அது கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஐ திங்க் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய மியூசிக் வீடியோ செஞ்சுருக்காங்க. பட் எல்லா மியூசிக் வீடியோ நல்லா இருக்கும்னு கூட சொல்ல முடியாது. சில மியூசிக் வீடியோ நல்லா இருக்கும். அண்ட் அவங்க படம்னு ஒன்று செய்யும்போது எப்படி இருக்க போது தெரியல. லெட்ஸ் சி.
ஐ ஹோப் ஆல் த பெஸ்ட் ஹெவாக் பிரதர்ஸ் ஃபார் யோர் மூவி. வெளியாகும் போது கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிவ்யூ நம்ம போடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன ரியாக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐக்கனை ஆல்ல வச்சிருங்க. தேங்க்யூ. Ciao.